ஒரு முறை என்ன பாரம் கண்கள் நீ அம்மா போயேதம்மா யாரம்மா பிடித்திடும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான வீடியோ ஜஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறோம் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைக்மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க பீட் மார்க் சேக் எஃபெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் சேக் எஃபெக்ட் லிங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அம்மா வீடியோ எடிட்டிங் 1ன்னு சர்ச் பண்ணுங்கள். அம்மா வீடியோ எடிட்டிங் 1ன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பீட் மார்க் அண்ட் சேக் எஃபெக்ட் ஓப்பன் ஆகும். இதை வந்து கிளிக் பண்ணி உங்களோட அலைக்மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் டாட் லைன் வச்சுக்கிட்டு ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் கம்போசிஷன் ஏரியா அப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபோட்டோ வந்து ப்ளே பட்டனுக்கு நெக்ஸ்ட் இருக்க அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அவர் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் மீடியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்போசிஷன் ஏரியா இந்த மாதிரி கொடுத்துட்டு திருப்பியும் ப்ளே பட்டனுக்கு அவருக்கு அம்புக்குறியை கிளிக் பண்ணிட்டு இதை கட் பண்ணி விட்ருங்க. மிச்சத்தை கட் பண்ணிவிட்டு திருப்பி ப்ளஸ் ஐக்கன் பேக் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிட்டு 3 டாட் ஃபுல் கம்போசிஷன் இது மாதிரி நீங்கள் வந்து நான் கொடுத்துருக்க எல்லா ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சேக் எஃபெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பேன் பிக்சார்ட் ஃபோட்டோன்னு. அது இல்லை அது வேணால் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்மளோட பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்க ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இதை எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு இப்போ ஒரு ஃபோட்டோ விட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ விட்டுட்டு திரும்ப அடுத்த ஃபோட்டோவுக்கு எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் அது மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு அடுத்த ஃபோட்டோவுக்கான எஃபெக்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வாங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு செகண்டாக உள்ள ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ விட்டுட்டு அடுத்த ஃபோட்டோவுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோவுக்கு வந்து நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் உள்ள ஃபோட்டோவுக்கு வந்து நீங்கள் வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ திரும்பவும் சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பிக்சார்ட்னு ஒரு லேயர் இருக்கா, அதை கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்னு இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ஓப்பன் பண்ணிடுங்க. பீட் மார்க் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர்னு இருக்கும், அதை கிளிக் கொடுத்துருங்க. அதை கிளிக் கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் ஓகே இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். லைட்டாக கீழே வந்து உங்களுக்கு வந்து பிளாக் தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ இருக்கும். ஆடியோவுக்கு மேலே ஒரு பிளாக் கலர் வந்து ஒரு சாங்கோட லிரிக்ஸ் கொடுத்துருப்பேன். அது கண் ஐக்கன் வந்து ஆஃப் ஆகிருக்கும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஆன் ஆகிருக்கும். இந்த கண் ஐக்கனை வந்து இப்படி ஆஃப் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி இப்படி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டு வந்து ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி இழுத்து ஃபஸ்ட்டில் கொண்டு வந்துடுங்க. அந்த சாங்கை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பாட்டோட வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா
நெக்ஸ்ட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 கண் ஐக்கானை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண பீட் மார்க்கில் வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். இப்போ வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் ஃபோட்டோ ஆட் பண்ணாதனால நீங்கள் அப்படி இருக்குது. நீங்கள் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 3 ஃபோட்டோ தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மேலே 3 டாட் அம்புக்குறி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ குவாலிட்டி இதை கிளிக் பண்ணி வீடியோ உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியில் வந்து கொடுத்துக்கங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளித்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.